விஜய் தான் ஜெயிக்க போறாங்க தேர்தல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கதை கிடையாது. அப்ப 30 வயதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்னு இருக்குல்ல. ஏடிஎம்கேக்கு டிஎம்கே தாண்டி நாங்க ஓட்டே போட மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க இல்லையா. இன்னும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே தெரியாத ஆட்களும் எவ்வளவு பேர் இருப்பாங்க. விஜய் வந்திருக்கக்கூடிய காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய காலம். தேர்தல் காலத்துக்கு வந்தே, அதாவது இந்த தேர்தல் அரசியல் காலத்துக்கு வந்தே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகள் கூட ஆகல. இன்னும் அவங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு ரொம்ப இன்டீரியர் பார்ட்ல, குக்கிராமங்கள்ல, சிற்றூர்கள்ல நம்மளுடைய கொடியை ஏற்றிருக்கிறாங்க. கிராமத்துல கொள்ளுமோட்டில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா எல்லாருடையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எனக்கு இந்த 2 கட்சிகளுக்கும் அந்த பலம் இருக்கு. இது அரை நூற்றாண்டு கட்சி, அது 3/4 நூற்றாண்டு கட்சி. இது அண்ணன், இது தம்பி அப்படிங்கிற அளவுக்கு 2 பேரும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிளையிலையும் ஊடுருவி இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய எல்லா மூளை முடுக்குகளையும் இவர்கள் 2 பேருடைய கொடியும் பறந்துகிட்டு இருக்கு. அப்ப வெறும் இளைஞர்கள் ஓட்டை வைத்து இன்றைய தேர்தல் களத்தை சாத்தியப்படுத்திட முடியுமா, தன்வசப்படுத்திட முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனா இளைஞர்கள் பெரும்பாலான ஆட்கள் விஜயினுடைய அறிமுகம் பெற்றவர்கள். தமிழகத்துல விஜய் தெரியாத ஆட்களே இருக்க முடியாதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான ஒரு ஈர்ப்பு கிரேஸ் இளைஞர்கள் மத்தியில பெருசா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இதையும் தாண்டி இந்த 2 திராவிட கட்சிகளும் 50% ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணியே ஆகணும். அதுதான் அந்த 2 திராவிட கட்சிகளும் இத்தனை ஆண்டு காலம் விதைத்து வைத்திருக்கக்கூடியது. அவங்க குடும்பமா உருவாக்கி வச்சிருக்காங்க தங்களுடைய கழகத்தை அப்படிங்கறது இங்க பட்டமர்த்தனமாகுது. அப்ப என்டிக்கு 1% தான் ஓட்டா அப்படிங்கறது நானே இதை நம்பல. அதாவது இந்த டிவிகேக்கு வாக்களித்திருக்கிறவர்கள பல பேர் என்டிகேக்கு கடந்த முறை வாக்களிச்சவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. மாற்றம் என்கிற அடிப்படையில இது 1% இருக்காது ஒருபோதும் என்டிகேக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன். நிச்சயமா இதை விட கூடுதலா தான் பெற போறாங்க. ஆனா கடந்த முறை பெற்றதை விட கொஞ்சம் வாக்கு சரிய போகுது அப்படிங்கறத நான் நம்புறேன். கருத்தியலா சீமானோடு உடன்பட்டு பயணிக்கிறவர்கள் நிச்சயமா விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஆனா மாற்றம் என்கிற அடிப்படையில இவர் வந்தா மாற்றா இருக்கும், சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுவோம், நல்லா பேசுறாரு அப்படின்னு வாக்களிச்ச இளைஞர்கள் டிவிகேக்கு மாறுறாங்க. அப்ப இதுல நமக்கு ஒரு ஓட்டு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதால என்டிகேக்கு நம்ம 1% பார்க்கல. ஆனாலும் கூட பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு டேமேஜ் டிவிக்கு ஏற்படுத்துது. இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் 2014 இருந்து தேர்தலை பாக்குறாரு. மாற்றம் அப்படிங்கிற புள்ளியில அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் இங்க மாறுதுங்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம். அதுக்காக நம்ம சொன்ன மாதிரிதான் இந்த ஒரு ஓட்டுங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது. ஆனா ஒரு விஷயம் தெரியாது, டிவிகேக்கு நிறைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது. ஆனா இது ஒரு ஓட்டா இருக்காது. கருத்திலா பயணிக்கக்கூடியவர்கள் நிச்சயமா என்டிகேக்கு ஓட்டு போடுவாங்க.